good evening my dear students. இன்றைக்கி நம்ம காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கொஞ்சம் இதை கவனமாக நல்லா பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் டெஸ்ட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட்டில் மார்க் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எல்லா டெஸ்ட்டையும் ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிடணும். அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் வரணும். காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட்டில் கடைசி அட்டம்ப்ட் இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த கடைசி அட்டம்ப்டில் அட்டம்ப்ட் 1 அண்ட் அட்டம்ப்ட் 2 தான் பண்ணணும். அட்டம்ப்ட் 3 வந்து எங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் பண்ணணும். இதை நீங்கள் வந்து கேமரா இருந்தால் தான் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமரா இருந்தால் தான் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் நான் இப்போ உங்களுக்கு அட்டன் பண்ணுறேன். இதை என்ன கேட்கும் அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் டேக் டெஸ்ட் கொடுக்குறேன். டேக் டெஸ்ட் கொடுக்கும்போது அப்படின்னா ப்ளீஸ் கிளிக் ப்ரொசீட் டு லான்ச் த டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விண்டோவில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும். அதை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், புது விண்டோவில் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி தேவையில்லாத இந்த லிங்க்கெல்லாம் நான் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டே வரேன். ஐ அக்ரி கொடுக்குறேன். கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் அக்சஸ் கேட்கும். ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த என்டையர் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனை போய்ட்டு ஒரு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி ஷேர் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து அலோவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே அலோவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தா இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கேமரா வந்து இங்கே ஃபோக்கஸ் ஆகணும். முகம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கேமரா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் ஆகணும். என் பின்னாடி யாரும் வரக்கூடாது. ஆக்சுவலாக இந்த எக்ஸாம் எழுதும்போது என் பின்னாடி யாரும் வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என் பின்னாடி யாரும் வராமல் இருக்காங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 60 கொஸ்டின் இருக்கும். அந்த 60 கொஸ்டினும் அட்டன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த சீட்டை விட்டு எந்திரிக்க முடியாது. நீங்கள் நவுந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது போயிடும். ஃபைனலாக என்ன பண்ணணும், இந்த கொஸ்டினை நீங்கள் சேவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த கேப்சர் அப்படின்னு கொடுக்குறேன். கேப்சர் ஆகுது. கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ எல்லா சாப்டர்லேருந்தும் உங்களுக்கு கொஸ்டின் வரும். பார்ப்போம் எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்படி தான் இருக்கும் உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாம். இங்கே வந்து உங்களுடைய விஷுவலைஸ் கேமரா உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். உங்கள் பின்னாடியோ யாராவது இதாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வார்னிங் கொடுக்கும். அப்புறம் இதாகிடும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டீட்டெயில் ஆர் காம்ப்ரைஸ்டு இன் த ரேஷியோ அனாலிசிஸ் ரிப்போர்ட் ஆஃப் டாலி பிரைம். ரேஷியோ அனாலிசிஸ் ரிப்போர்ட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டீட்டெயில் எதெல்லாம் இருக்கும் ரேஷியோ அனாலிசிஸில்? கேஷ் இன் ஹேண்டு, லாஸ்ட்டு பர்ச்சேஸ்டு, லாஸ்ட்டு சோல்ட், காஸ்ட்டு ப்ரைஸு, இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ, செப்பரேட் காலம் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட். ரேஷியோ அனாலிசிஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட்டு ப்ரைஸு இருக்காது. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோவும் கேஷ் இன் ஹேண்டு தான் இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ஆர் காம்ப்ரைஸ்ட் இன் த ரேஷியோ அனாலிசிஸ் ரிப்போர்ட் ஆஃப் டாலி பிரைம் அப்படின்னா இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ, கேஷ் இன் ஹேண்டு அப்படிங்கிறது இருக்கலாம். பார்ப்போம். இந்த மாதிரி பாக்ஸில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 கொஸ்டின் ரைட் இருக்குது. 2 கொஸ்டின்ஸ் ஒன்றுக்கு மேலே ரைட் ஆன்சர் அப்படின்னு அர்த்தம். நீங்களும் இதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐட்டம் அப்பியர் ஆன் த கிரெடிட் சைட் ஆஃப் த ட்ரேடிங் அக்கௌண்ட். எது வந்து கிரெடிட் சைடு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கமும் க்ளோசிங் ஸ்டாக்கும் வரும். இந்த இடத்துல இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸு, க்ளோசிங் ஸ்டாக்கு இன் ஜென்ரல் கிரெடிட் சைடு வரும். இன் டாலி பிரைம் வி கேன் கான்ஃபிகர் த செக் பிரிண்டிங் பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் செக் தட் இஸ் இஷ்யூட் பை த பிஸ்னஸ். ஓகே, ட்ரூ இஸ் த ரைட் ஆன்சர். ஹவு ஆர் பேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் charges categories in relation to the cost of an item in tally prime. How are packing charges and transportation charges? இது இந்த இடத்துல கொஞ்சம் ஏதோ எனக்கு கொஞ்சம் திக்குது, சரியான வேர்டாக எனக்கு தோணலை. சரி, how are packing charges and transportation charges? How packing charges and transportation charges are categorized. இந்த ஆர் வந்து இங்கே வரணும். How packing charges and transportation charges are categorized in relation to the cost of an item in tally prime அப்படின்றது. அதுக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தே ஹேவ் நோ இம்பேக்ட் ஆன் த காஸ்ட் ஆஃப் த ஐட்டம். தே ஆர் கன்சிடர்ட் செப்பரேட் ஃப்ரம் த காஸ்ட் ஆஃப் ஐட்டம். தே ஆர் ஆடட் டு த காஸ்ட் ஆஃப் ஐட்டம். தே ஆர் சப்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த காஸ்ட் ஆஃப் ஐட்டம். உங்களுக்கு வார்னிங் கொடுக்குது பாருங்க. எது ரைட் ஆன்சர்? தே ஆர் ஆடட் டு த காஸ்ட் ஆஃப் ஐட்டம் இஸ் த ரைட் ஆன்சர். What is the navigation path to select XML file format while exporting the sales voucher from Tally Prime? What is the navigation path to
select XML file format while exporting the sales voucher. இது மாதிரி XML ஃபைல் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, வாட் இஸ் த நேவிகேஷன் path to select XML file format. சேல்ஸ் வவுச்சரை எக்ஸ்போர்ட் பண்ணணும். கேட்வே ஆஃப் டாலி வவுச்சர் ஆல்ட் இ செலக்ட் ஃபைல் ஃபார்மேட். கேட்வே ஆஃப் டாலி F8 சேல்ஸு அதில் ஆல்ட் இ செலக்ட் ஃபைல் ஃபார்மேட். F8 கண்ட்ரோல் இ ஆல்ட் இ தான் ரைட் ஆன்சர். Alt E, this is the right answer. Maybe second one. Under GST regime, the electronic cash ledger will be maintained and administrated for each unregistered person on the common portal for crediting the amount deposited. Under GST regime, the electronic cash ledger will be maintained and administrated for each unregistered person on the common portal for crediting the amount deposited. இது வந்து ஃபால்ஸு. எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர்ங்கிறது அமௌண்ட்டை பெய்டு பண்ணதாக இருக்கிறதா இருக்குது. Which of the following transaction indicate to record the contra voucher in tally? Which of the following transaction indicate to record the contra voucher in tally? எது வந்து contra voucher அப்படின்னு கேட்குறாங்க. Transferred 10,000 from SBI to Canara Bank. அதை தவிர பாக்கி எல்லாம் ஒன்றும் கிடையாது. பாக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பர்ச்சேஸு, பேமெண்ட்டு, சேல்ஸ். ஸோ இதுதான் வந்து கான்ட்ரா வவுச்சர். வாட் ஆர் த டிஃபால்ட் செக்யூரிட்டி லெவல் அவைலபிள் இன் டேலி பிரைம் அப்படின்னா, ஒன்று வந்து டேட்டா என்ட்ரி, இன்னொன்று ஓனர். Determine the process that assists in importing data from an Excel file into Tally Prime from gateway of Tally all to O. இது வந்து பார்த்தீங்கன்னா determine the process that assists in importing data from an Excel file into Tally Prime. ஒரு எக்ஸல் ஃபைலை டேலிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யூ ஹேவ் டு எய்தர் மேப்பிங் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணணும் அல்லது சாம்பிள் ஃபைலை யூஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வரணும். கிரியேட் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் டிரான்சாக்ஷன். டிட்டர்மைன் த ப்ராசஸ் அசிஸ்ட் இன் இம்போர்ட்டிங் டேட்டா. கிரியேட் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் டிரான்சாக்ஷன். கிரியேட் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் ரிப்போர்ட்டு, இது தப்பு. கிரியேட் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் டிரான்சாக்ஷன். கிரியேட் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் ரிப்போர்ட். எக்ஸ்போர்ட் டேட்டா பை, இதுவும் தப்பு. கிரியேட் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் மாஸ்டர். Create mapping template for transaction. Import data by using mapping templates is the right answer. முதல்ல வந்து மாஸ்டர் இம்போர்ட் பண்ணணும், அப்புறமா டிரான்ஸ்போர்ட், இது வந்து மேப்பிங் டெம்ப்ளேட் மாஸ்டருக்கு முதல்ல கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷனுக்கு கிரியேட் பண்ணணும், ஃபைனலாக தான் நீங்கள் இம்போர்ட் பண்ண முடியும். இது நான் உங்களுக்கு நடத்தி காட்டுறேன். Which of the following are the incorrect periodicity for filing TDS Form 26Q? ஆக்சுவலாக ஃபார்ம் 26Q வந்து குவார்டர்லி பேசிஸ் பண்ணணும். ஏப்ரல் டு ஜூன், July to September, October to December, January to March is the right answer. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா October to January it is not the period, June to September it is not the period. பாக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா April to June, July to September, October to December, January to March are the regular period for filing the TDS return. Sri Renuka International has set the credit limit of rupees 3 lakh to Satya Traders. As on 18th July 21, Sri Renuka International sold stock item on credit for rupees 2,42,000 to Satya. In the given scenario, what is the available credit limit up to which the company can take further sales? Actually, credit limit 3 lakhs. And the 3 lakhs up to 2,42,000 யூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இன்னும் 58,000 இருக்கும். 3 lakh 242 போச்சு. இதான் ஆன்சர். What type of receipts can be recorded using the receipt voucher? What type of receipts can be recorded using the receipt voucher? Receipts received only by bank. Receipt received either by cash or bank போட முடியாது. Received by cash அது போட முடியாது, கேஷில் வரும். Receipts received only for sales transaction. இதுதான் ஏ தான் ரைட் ஆன்சர். Receipt received only by bank. By using which of the following option in the batch summary report, the expired batch detail can be enabled in Tally Prime. எக்ஸ்பயர்ட் பேட்ச் வந்து நீ எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்னா F12 கான்ஃபிகரேஷனில் எனேபிள் பண்ணலாம். F12 கான்ஃபிகரேஷன். ஸோ கான்ஃபிகர்னாலே F12 தான். In the purchase register report, by using the option C, the new column, we can compare the company data with the different voucher types in Tally Prime. In the purchase voucher register report. In the purchase register report, by using the option C, new column, we can compare the company data with the different voucher types in Tally Prime. முடியுமா முடியாத கொஸ்டின் இது. டேலியில் முடியுமா முடியாத கொஸ்டினுக்கு நீங்கள் ட்ரூனே ஆன்சர் பண்ணுங்கள். மொத்தம் 60 கொஸ்டினில் 14 கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கோம். இன் Tally Prime using dash shortcut key, I can navigate from one report to another report. Alt G, go to. Generating e-invoicing has eliminated handling multiple steps like printing the invoices,
Sending by post transaction, sorting and registration. True is the right answer. Um, refer to the tally prime screen and find out the TDS amount to be credited. இது பாருங்க, இது டிடிஎஸ் அமௌண்ட் எவ்வளோ கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அட்வர்டைசிங் சர்வீசஸ் அக்கௌண்ட் டெபிட்டு, ராகேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அமௌண்ட் எவ்வளோ கிரெடிட் பண்ணணும் அப்படின்னா 1200 டு பி கிரெடிட்டட். 1200 இஸ் த ரைட் ஆன்சர். இந்த இடத்துல இதை தான் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணும்போது பார்த்து க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகேவா? க்ளோஸ் பண்ணும்போது பார்த்து க்ளோஸ் பண்ணுங்கள். 1200 இஸ் த ரைட் ஆன்சர். Sukumar Electronic Private Limited received a bill from Mohan Advertising Agency against the contract for planning out their advertising and marketing campaign for 1,30,000, out of which 1,10,000. Out of which 1,30,000 is towards the advertising services provided. In this scenario, on which of the following value the TDS will get deducted? எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,30,000, out of which 1,10,000 is Sukumar Electronic Private Limited received a bill from Mohan Advertising Agency against the contract for planning out their advertising and marketing campaigns for 1,30,000, out of which 1,10,000 is towards advertising services provided. In this scenario, on which of the following value the TDS will get deducted? அப்படின்னா இந்த 1,10,000 தான் நம்ம டிடக்ட் பண்ணோம், not for 1,30,000. The stock that is not sold and lying in Kudon for a long time is called. இதை வந்து டெட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். இதான் டெட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். Which system replaced the physical movement of checks with the electronic checks? Check truncation system is the right answer. From which of the following screen the mailing name of a group company can be modified in Tally Prime? From which of the following screen? Company alteration screen. Which of the following are the aging method that appear under the aging analysis report of Tally Prime? Aging by due date and aging by bill date. Quotation is the document given by the customer to its supplier. It contains the detail of the order placed by the customer. Tally Prime has the flexibility to view and generate the accounting and inventory report. True. Which of the following accounting group will fall under the balance sheet? எது balance sheet வரும் அப்படின்னா bank. TDS is one of the mode of collecting income tax. In Tally Prime, the RTA combination is used as a short key for viewing tax analysis. True. Which of the following are the subgroup in the balance sheet item? எது subgroup அப்படின்னு பார்த்தீங்கன்னா deposits and provision. இது ரெண்டும் subgroup. In Tally Prime, which of the following reference is selected if you are making credit sale or purchase as new reference? பாதி கடல் தாண்டிட்டோம். In Tally Prime, we can book multiple expenses and deduct TDS using which of the following voucher? Multiple voucher அப்படின்னா journal and multiple expenses. Journal and purchase அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு ஆன்சர் ரைட்டு. ஒன்று ஜேர்னல், இன்னொன்று டெபிட் நோட்டு கிடையாது, பர்ச்சேஸ். While recording the payment voucher, the bank details such as check number and check date can be provided in which of the following screen? Bank allocation screen. In Tally Prime, which of the following shortcut keys are used to export the trial balance in the Excel format? Excel format வேணும்னா RTE export. அதுதான் போயும். RTE export. இன்னொன்று வேணா RTP export. RTP வராது. RTE export, control E export. ரெண்டு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. In Tally Prime, without enabling the option enable bill by entry, we cannot select the bill reference அப்படிங்கிறது true.
பில் வைஸ் வேணும்னா பில் வைஸ் இருந்தால் தான் முடியும், இல்லைன்னா வராது. In tally prime, purchase bill indicates pending indicates that we have received the goods, but against those goods purchase invoice is not raised. True is the right answer. Tally prime can be used in education mode for learning purposes. In tally prime, which of the following is an alternate option to enable the batches from the stock item screen? Control I, more detail. In tally prime, which of the following accounting group or subgroup? எது subgroup அப்படின்னா reserves and surplus and provisions. Direct expense, indirect income, direct income இதெல்லாம் main group. In tally prime, when we record the payment transaction in single entry mode, only one account is affected. False. Multiple account will affect. The undervaluation of stock item will inflate the profit of company for the given financial year. True. The right answer என்னங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம், நேரம் இல்லை. In tally prime, while recording the interstate outward supply, it is mandatory to provide the GST e-way bill detail if the value crossing 50,000. True. Cost center class are used to automate the allocation of the dash and dash in tally prime. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் சென்டர் அண்ட் காஸ்ட் கேட்டகரி. In tally prime, in a newly created company, there are 28 predefined group and 2 predefined ledgers. True. In tally prime, by recording contra voucher, we can keep the track of internal fund transfer. True. Which of the following summary report appears after successful data migration of tally prime? Statistical summary. In tally prime, cost center can be enabled from the top menu by clicking in the option Alt K company and selecting F11 feature. Yes, true. By referring to the tally prime screen, find out which of the following accounting group has to be selected. Integrated taxes, அது வந்து duties and taxes கீழே வரணும். Refer to tally prime screen and find out which of the following option TDS amount will get captured. TDS amount வந்து capture பண்ணணும்னா என்ன பண்ணணும்? Income taxங்கிறத select பண்ணணும். You have to select income tax. In tally prime, which report displays all voucher along with the batch detail? Batch vouchers. How many digit HSN code has to be specified? Greater than 1.5 crore இருந்து 5 crore வரைக்கும் எத்தனை HSN digit அப்படின்னா 4 digits. What does HSN and SAC stands for? Harmonized System of Nomenclature. Service Accounting Code is the right answer. Refer to tally prime screen and suggest which of the following option is used to open e-invoice detail in portal. Alt V, open e-invoice portal. In which of the following report of tally prime the budget variance trial balance? Which of the following does not belong to the accounting terminology? எது accounting terminology இல்லைன்னா partnership. Gross profit and gross loss can be computed using the trading account. True. In tally prime, under which head is the budget future accessible from the list of master screen? Accounting master இருக்கும் budget. In tally prime, under the list of users for company, we can create only one user's false. You can create any number of false. What are the list of methods to show values from the portal available in GSR2B reconciliation report? Under the basis of values in tally prime. What are the list of methods to show values from the portal available in GSR2B reconciliation report? Under the basis of values in tally prime. Comparison of books and transaction value, difference book and இது difference book transaction value. இது ரெண்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். இது சரியான ஆன்சர் தெரியல, பார்ப்போம் கடைசியா. The sales order is also known as dash confirmation document, which contains the detail of the price and the stock item. What is the proper sequence for repairing the corrupted data? Gateway of tally, F1, help, troubleshooting, repair. இதுதான் வந்து கரெக்டான டேட்டா.
ஸோ டெஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணுறோம், எவ்வளோ மார்க் எடுக்கிறோங்கிறத பார்ப்போம். இந்த கொஸ்டினை உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அனுப்பி விட்றேன். $85% எடுத்திருக்கோம். வாத்தியாரோட மார்க் இதுதான்.